வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நம்ம மீஷோலேருந்து நான் வாங்கின பொருட்களை தான் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறேங்க. ரொம்ப அழகான பொருட்களை வாங்கியிருக்கேன். ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, ஃபஸ்ட்டு பொருளை நம்ம பார்த்துடலாம். நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள்னே சொல்லலாங்க. பாருங்கள், இந்த ஸ்டெப்ஸை நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். இந்த வுட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப அழகாகவும் இருக்குது. என்னுடைய பூஜா ரூமில் சின்ன இடம்தாங்க இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்ஸை நம்ம வச்சோன்னா கொஞ்சம் பொருள் எடுத்து இதில் அழகாக நம்ம வச்சிடலாங்க. ஸோ சூப்பரான இந்த ஐட்டத்தை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க. இதை நான் வச்சு உங்களுக்கு காட்டுறேங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் இந்த வீடியோவில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. கட்டான உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இப்போ பூஜை ரூமில் லக்ஷ்மி குபேரர், லக்ஷ்மி சிலை, இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் பிளேஸ் இருக்குது. பிள்ளையார் எல்லாமே இங்கே வச்சுருக்கிறேன். பட் அந்த இடத்துல இடமே இல்லைங்க. ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட எல்லாமே அப்படியே கொலாப்ஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துக்கு தான் நான் அந்த ஸ்டெப்பை வைக்கலான்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தேங்க. ஸோ இப்போ நான் அதை ஸ்டெப்பை உங்களுக்கு வச்சு காட்டுறேங்க. ஜஸ்ட் நான் டெம்ப்ரரி தான் இப்போ வச்சு காட்டுறேன். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த இடம்லாம். இப்போ பாருங்கள், நான் அந்த ஸ்டெப்பை வச்சுட்டேங்க. வச்சோடனே எல்லாம் ஈவனாக நம்ம வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்னு நீங்கள் பாருங்கள். அழகாக அந்த லக்ஷ்மி குபேரர்லாம் அழகாக மேலே வச்சுட்டேன். மற்ற குபேரர் சிலை, எந்திரம், காயின்ஸு, பிள்ளையார், இது ரத்னமங்கலத்தில் வந்து அந்த க்ரீன் குபேரர் எல்லாத்தையும் ஈவனாக வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நான் டெம்ப்ரரியாக தான் வச்சுருக்கேன், பட் ரொம்ப அழகாக இருக்குது. இன்னுமே இதை இன்னும் அழகாக கரெக்டாக வைக்கலாங்க. அவ்வளோ இப்போ பாருங்கள், ஸ்பேஸும் அதில் இருக்குது. சரி, இப்போ நெக்ஸ்ட் ஐட்டத்துக்கு நம்ம போயிடலாங்க. இந்த ஐட்டம் என்னன்றதை இப்போ பிரிச்சிடலாங்க. ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்களும் கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கட் பண்ணிடலாம். இந்த கவரை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பிங்கிஷ் கலர் வந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சரி, இப்போ நம்ம கடகடன்னு பிரிச்சிடலாம். பாருங்கள், இது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்டுபிடிச்சிட்டிங்களா என்னன்ட்டு? நம்ம ஃபோனோட கவருங்க. பார்க்க பர்ஸ் மாதிரி இருக்குங்களா? நிறைய பேர் பர்ஸ்ன்னு தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. இல்லைங்க, ஃபோனோட கவர். சாம்சங் A71 அந்த ஃபோனோட கவருங்க. இந்த ஃப்ளவர் டிசைனுக்காகவே நான் எடுத்தேங்க. உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குது. குவாலிட்டி, அதோட டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே பின் பண்ணுறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் போடலாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த டிசைனு. இதுலேயே நிறைய கலர்ஸும் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோலேயே பார்த்துட்டு வருவீங்க. நிறைய கலர்ஸ் கூட ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ நமக்கு எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். ப்ரைஸும் கண்டிப்பாக ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஐட்டத்துக்கு இப்போ போயிடலாங்க. இந்த ஐட்டம் என்ன அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பட் இதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே போதுன்னு ஆகிடுச்சிங்க. ஏன்னா எல்லா பக்கமும் கட் பண்ண வேண்டிய மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஈஸியான மெத்தடில் மேலேருந்தே கட் பண்ணி எடுத்துருக்கலாம். சூப்பரான ஒரு யோகா மேட்டு தாங்க அது. உண்மையாக சொல்கிறேன், யோகா மேட் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். நார்மலாக வர மேட் மாதிரியே இல்லைங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த யோகா மேட். ப்ளஸ் கலரும் சூப்பராக இருந்துச்சுங்க. நான் ஆர்டர் போட்ட கலர் வேறு, பட் வேறு கலர் தான் வந்தது. பட் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள், நான் இதை பிரிக்க எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பாருங்கள். இந்த பக்கம் பிரித்து பார்க்குறேன், அந்த பக்கம் பிரித்து பார்க்குறேன், வரைய மாட்டேங்குது. சரி, கட் பண்ணி எப்படியாவது எடுத்து பிடிச்சி பார்த்துடணுன்னு பார்த்துட்ருக்கேன் பாருங்கள். நான் கத்தியால் கட் பண்ணுறேன், ஒன்றும் முடிய மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்களா, இதுதாங்க அந்த யோகா மேட்டோட ரேட்டு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. நான் பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப அழகான யோகா மேட்டுங்க. ஸோ இப்போ நான் எல்லாமே பிரிச்சிட்டேங்க. பிரிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே எடுத்து மேட்டை காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மேட்டு. உண்மையாக பியூட்டிஃபுல்லான மேட்டுங்க.
இது அழகாக அப்படியே ரோல் பண்ணி மாட்டி கூட விட்டுறலாங்க. இந்த பாருங்கள், நான் மாட்டி வச்சுருக்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குங்க. சூப்பரான குவாலிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்க வரேன். மேட் ஆனால் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பரான மேட்டுங்க.